ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் மைதுலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று விண் குடியேற்று படலம். இப்படலம் இந்திரனின் குறையை களைய எண்ணிய முருகப்பெருமான் விண்ணுலகத்திற்கு பரிவாரங்களுடன் சென்று தேவதச்சனை கொண்டு அந்நகரை முன்பு போல் உருவாக்க செய்தல், இந்திரனுக்கு முடிசூட்டுதல், எல்லோரும் அவரவர் மாளிகையில் இருந்து இன்பம் துய்த்தல் ஆகியவற்றை கூறுகின்றது. முருகப்பெருமானும் தேவயானை அம்மையும் இருந்த கோவிலின் வாயிலில் தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் தொழிலில் உள்ள குறைகளை களைந்து நிறைவாக செயல் செய்தலை நினைத்து கதவின் அருகே வந்தருளினான். முருகப்பெருமானும் தேவயானை அம்மையும் இருவரும் எழுந்தருளியதை பார்க்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக வந்தது போல் இருந்தது. அனைவரும் பூதகணத்தினரும் வீரர்களும் முருகப்பெருமானின் திருவடிகளை முறைப்படி வணங்கி ஆரவாரம் செய்தனர். அனைத்து தேவர்களும் இருவரின் திருவடிகளை வணங்கியவுடன் முருகப்பெருமான் வாயுதேவரை பார்த்து மனோவேகம் என்னும் தேரினை கொண்டு வருக என்று மொழிந்திட அத்தேரில் இருவரும் ஏறினர். இருவரும் ஏறுவதை பார்த்த காட்சியானது பார்வதி சிவபெருமான் என தோன்றியது அனைவருக்கும். பூதகணத்தவர்களும் வீரர்களும் பராசர முனிவரின் 6 முனி சிறுவர்களும் மகிழ்ச்சியுடன் அருகே சூழ்ந்தனர். தேவர்கள் வணங்க பாதத்தை தலைமீது சூட்டியருளும் போது மயில் முன்பு நின்று கொண்டிருந்தது. தவம் செய்ததின் மேன்மை இது. அனைவரும் தம் தம் வாகனத்தில் ஏறி வானுலகத்திற்கு வர சொல்ல நல்லது என இயம்பி அனைவரும் பின்வந்தனர். இந்திரன் ஐராவத யானை மேல் ஏறி வந்தான். மற்ற தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமானை சூழ்ந்து வந்தனர். பல வாத்திய கருவிகள் முழங்கின. பரிவாரங்களுடன் திருப்பரம் குன்றத்திலிருந்து புறப்பட்டு வானத்தில் நீண்ட தூரம் சென்றனர். அனைவரும் அமராவதி நகரினை அடைந்தனர். அந்நகரம் சூரவன்மனின் மகனான பானுகோபனால் புழுதியாகி அழிந்து இருந்தது. கருணைக்கடலான முருகப்பெருமான் செல்வ வளங்களை இழந்த தேவர் உலகத்தை முன்பு போல் படைத்தருள எண்ணி தேவதச்சனான விஸ்வகர்மாவை நினைத்தார். அவன் வந்து பணிந்து கேட்க முன்பு போல் விரைந்து செல்வ வளத்துடன் உருவாக்கிடுக என மொழிந்திட விஸ்வகர்மாவும் வணங்கி சென்று சிற்ப நூல்களில் கூறியபடி உயரமான மதில் ஆகாய கங்கையை தொடுமாறு உருவாக்கினார். 4 புறமும் வாயில்கள் 7 நிலைகள் கொண்ட கோபுரங்கள் வெவ்வேறாக உருவாக்கினான். சக்கரவாள மலையால் சூழப்பட்ட இடத்தில் அகன்ற தெருக்கள், ராஜ மாளிகைகள், குளங்கள், நீர்நிலைகள், பொய்கைகள், மாளிகைகள், மண்டபங்கள், துயிலிடங்கள், ஆறுமுகப்பெருமான் எழுந்தருள கோவிலும் மற்றவர்கள் இருக்க இருப்பிடங்களையும் குறைவின்றி அமைத்தான். வைகுண்டம் சத்தியலோகத்தைப் போல் நன்மை தரத்தக்கதாய் அமைத்தான். அனைவரும் வியக்க அற்புதமாய் அமைத்தான். பிரம்மா, திருமால், இந்திரன் மற்ற அனைத்து தேவர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்திரன் விஸ்வகர்மாவை மிக புகழ்ந்து கூறி பாராட்டி உன் படைப்பிற்கு ஒப்பாக வேறொன்றும் இல்லை என்று கூறி தேவதச்சனை தழுவிக்கொண்டான் இந்திரன். பொன் விமானத்தில் இந்திராணி மற்றும் அனைத்து தேவ மகளிரும் வந்து இறங்கினர். முருகப்பெருமான் பொன்னால் செய்யப்பட்ட சபைக்குள் வந்தருளினார். தம்பியாகிய சிங்கமுகாசுரன் அண்ணன் மயில் ரூபமாய் முருகப்பெருமானை தாங்குகிறான், நாமும் தாங்குவோம் என்று கூறியது போல் சிங்காசனத்தின் மீது வெற்றிவேலை ஏந்திய முருகப்பெருமான் எழுந்தருளினார். அச்சமயத்தில் பிரம்மாவை பார்த்து முருகப்பெருமான் இந்த அமராவதி நகரினை அரசாட்சி செய்து தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு பொன்னாலான மகுடத்தை விரைந்து அனுப்பிப்பீராக என்று மொழிந்தருளினார். ஒரு நொடியில் 8 மங்களப் பொருட்களையும் தேர், வாள், அழகிய மகுடம், வெண்குற்ற குடை மற்ற பொருட்களையும் கொண்டு வந்து சேர்த்தனர்.
கங்கை நீரால் திருமுழுக்காட்டி ஆடைகள் அணிகலன்கள் சந்தனம் நறுமணம் மிக்க மலர்கள் மாலைகள் அணிவித்து சிங்காசனத்தில் இருத்தி முறையாக இந்திரனுக்கு முடியினை சூட்டினார். தேவர்கள் இந்திரனை பணிந்து வணங்கினர். தேவ மகளிர் நடனமாடினர். வித்யாதரர்கள் யாழினை இசைத்த பாடல்களை பாடினர். முனிவர்கள் நல்வாழ்த்து கூறினர். அனைவரும் சூழ இந்திரன், எம் தந்தையைப் போன்றவரே, சொர்க்கலோகத்தையும் அரசினையும் இழந்த சிறப்புகளையும் முழுமையாக அருளினீர். உய்வு பெற்றோம். இதைவிட ஒருவர் அடையக்கூடிய பயன் என்பது உண்டோ என்று ஏம்பினான். இவ்வுலகில் இருந்து அரசாட்சி செய்து கொண்டு இருப்பாயாக என்று கருணை மொழி பகர்ந்தார். மற்ற தேவர்களையும் கருணை கூர்ந்து தாங்கள் நிலைத்து வாழும் இல்லங்களுக்குள் செல்லுங்கள் என்று கூறி தானும் தெய்வயானை அம்மையுடன் பெரிய கோவிலுக்குள் சென்றருளினார். அனைத்து தேவர்களும் பூதகணத்தவர்களும் வீரர்களும் தம் தம் இல்லம் சென்று இன்பமாக வாழ்ந்தனர். அனைவரும் சேர்ந்து திருவிழா கொண்டாடினர். இந்திரன் தன் செல்வம் மட்டுமல்லாமல் அனைத்து உலகங்களில் உள்ள செல்வங்களையும் பெற்றது போல் மிக்க மகிழ்ச்சி அடைந்த அனைவரும் கூடியிருந்தனர். முருகப்பெருமான் தன் திருவிளையாடலாக இதை செய்தருளினார் என கூறி விண் குடியேற்று படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் கந்த வெற்புறு படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திரு கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.